ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை யாரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இப்பொழுது நம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஓ ஹல்லேலூயா. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். என் கர்த்தர் நீ நல்லவர், என் கர்த்தர் நீ மாறாதவர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. மேலே வானத்தில் கீழே பூமியிலும் சகல அதிகாரத்தை உடைய ஆண்டவர், சர்வ வல்லவர், எல்ஷடாய், சர்வ வல்லவர். ஓ, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு ரட்சகர் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் இந்த பூமியில் இல்லை ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ மை துதிக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவரே சோர்வுகள் அசதிகளை எங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடும் ஆண்டவரே, எடுத்து போடும். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய மகிமையினால் எங்களை மூடுவீராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்காக உண்மையான இருதயத்தோடு ஆண்டவரை தொழுதுகொள்ளும் உயர்த்தவும் வந்திருக்கிறீங்க. ஓ, வாய்களை திறந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் கர்த்தர் நீர் நல்லவர், என் கர்த்தர் நீர் உயர்ந்தவர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். துதிக்கு பாத்திரர் நீரே, துதியில் வாசம் செய்பவரே, எங்கள் மனுஷரின் மத்தியில் ஆளுகை செய்பவரே, இன்று எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்யுமே. தூய ஆவியே வாருமே. துதிக்கு பாத்திரர் நீரே, துதியில் வாசம் செய்பவரே, இங்கு மனுஷரின் மத்தியில் ஆளுகை செய்பவரே, இன்று எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்யுமே. தூய ஆவியே வாருமே. தூய ஆவியே வாருமே. ஏறும் காற்றை போல இறங்கி 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 வாருமே. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்வீங்க, மெல்லிய பிரசன்னம் எங்க சபை முழுவதும் மூடப்படுவதாக. சொல்லுவோம், ஹல்லேலூயா. தூய ஆவியே வாருமே. பெரும் காற்றை போல இறங்கி வாருமே. தூய ஆவியே வாருமே. பெரும் காற்றை போல இறங்கி வாருமே. துதிக்கு பாத்திரர் நீரே, துதியில் வாசம் செய்பவரே, மனுஷரின் மத்தியில் ஆளுகை செய்பவரே, இன்று எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்யுமே. தூய ஆவியே வாருமே. துதிக்கு பாத்திரர் நீரே, துதியில் வாசம் செய்பவரே,
இன்று மனுஷரின் மத்தியில் ஆளுகை செய்பவரே, இன்று எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்யுமே. தூய ஆவியே வாருமே. நீரில்லா உலகம் வெறுமையாதே, அற்பமும் குப்பையும் அதே. நீரில்லா வாழ்க்கை சுமையானதே, வாரும் தேவா இந்த வேளை. சொல்லுங்க, நீரில்லா உலகம் வெறுமையாதே, அற்பமும் அதே. நீரில்லா வாழ்க்கை சுமையானதே, வாரும் தேவா இந்த வேளை. தூய ஆவியே வாருமே. பேரும் காற்றை போல இறங்கி வாருமே. போல இறங்கி வாருமே. துதிக்கு பாத்திர நீரே, துதியில் வாசம் செய்பவரே, இன்று மனுஷரின் மத்தியில் ஆளுகை செய்பவரே, இன்று எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்யுமே. தூய ஆவியே வாருமே. துதிக்கு பாத்திரர் நீரே, கையை உயர்த்தி சொல்லுவோம். துதியில் வாசம் செய்பவரே, என்றும் மனுஷரின் மத்தியில் ஆளுகை செய்பவரே, இன்று எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்யுமே. நீர் வாருமே. ஆவி சொல்லும். துதிக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர் நீரே, துதியில் வாசம் செய்பவரே, என்று மனுஷரின் மத்தியில் ஆளுகை செய்பவரே, இன்று எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்யுமே. தூய ஆவியே வாருமே. ஓ ஆவியே வாருமே. வெறும் காற்றை போல இறங்கி வாருமே. அப்பா, இந்த சபை முழுவதும் தூய ஆவியே வாருமே. வெறும் காற்றை போல இறங்கி வாருமே. பாப்போம். துதிக்கு பாத்திர நீரே, அப்பா வாசம் செய்பவரே, எங்கு மனுஷரின் மத்தியில் ஆளுகை செய்பவரே, இன்று எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்யுமே. தூய ஆவியே
வாருமே. ஆளுகை செய்கிற ஆண்டவரே, எங்கள் மத்தியில வாசம் செய்ய. எங்க 2-3 பேர் என் நாமத்திலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர் இன்று எங்க மத்தியில வாசம் செய்யுங்க. எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீர் எப்படி எங்களை இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீரோ, நீர் இருக்கிற வண்ணமாகவே நாங்கள் இருப்பதற்கு கர்த்தர் நீர் எங்களை எப்படி நடத்துகிறீரோ, இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு ஹல்லேலூயா எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், எங்களை உம்முடைய சித்தத்துக்கு நேரம் நடத்தும்படியாய் எங்களை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பாரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பாரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை ஆண்டவரே. இடம் முழுவதும் நிரப்பப்படட்டும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேட்பீங்க, ஆண்டவரே இந்த காலை ஆராதனையில கர்த்தர் நீர் என்னோடு கூட பேசுங்க. இந்த மாதம் எங்களுக்கு ஒரு புதிய மாதம். இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே. இந்த 2025 2 மாதங்களை கடக்க பண்ணி விட்டீர் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறீர். கர்த்தர் எங்களுக்கு மாறாதவராய் இருந்திருக்கிறீர். இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு என்ன போதிக்க விரும்புகிறோம் அதை எங்களுக்கு தெரியும்படி, உம்மை நாங்கள் பாடும்பொழுது உடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்பும்படி, உடைய கிருபையினால எங்களை மூடும்படி, உடைய மகிமையினால எங்களை அலங்கரிக்கும்படி உடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் நீர் ஆளுகை செய்யுங்க. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபையில கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவரை உயர்த்தி நாம் சில பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலை மாணவர் என்று சொல்லி நம்பணும். கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலையும் மாணவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவே, நான் போற்றிடுவே. கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலையும் மாணவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவே, நான் போற்றிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
உயர்த்தி ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம். அவர் கரமும் அவர் புயமும் மகத்துவம் உள்ளது. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அல்லேலூயா. கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். Alleluia, 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 Alleluia. அவர் மீட்பர், என் மீட்பர், என் நேசர், பரிசுத்த தாட்சி அடைகிறேனே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. அவர் மீட்பர், என் மீட்பர், என் நேசர், பரிசுத்த தாட்சி அடைகிறேனே. தங்குவதே வாஞ்சித்து நாடிடுவே. அல்லேலூயா. கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், போற்றிடுவேன். கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். Alleluia, 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 Alleluia. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஓ, அவர் கரம், அவருடைய புயம் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும். நம்மை தாழ்ச்சி அடைவிட பண்ணாது. நம்மை நடத்துகிற ஆண்டவர். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். சொல்லி பாடுவோமா? அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் மத்தயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும்
அல்லேலூயா. கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் கரமும் அவர் புயம் மகிமை மகத்துவம் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அல்லேலூயா. கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கையை உயர்த்தி சொல்ல அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கைகளை தட்டி சொல்லுவோம். ஓ அல்லேலூயா. ஓ எங்க மத்தியிலே நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஓ எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்வீங்க, ஆண்டுடைய கரம் நமக்காக எத்தனையோ சூழ்நிலைகளே நம் பட்சத்தில் நின்று நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரத்தை எத்தனை பேர் பார்த்தீங்க? ஹல்லேலூயா. ஆண்டுடைய கரத்தை எத்தனை பேர் பார்த்தீங்க? உண்மையா கை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இந்த 2 மாதங்கள் விசேஷமா இந்த 2025 என்னோடு கூட இருந்துன்னு சொல்றவங்களாம் கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ என்னோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன். கர்த்தர் எனக்காக எவ்வளவாய் நீர் செய்திருக்கிறீர், எவ்வளவா என்னோடு கூட இருந்திருக்கிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உமக்கு நன்றி கர்த்தாவே. இன்னொரு பாடலை கூட பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கண்மலையாய் கோட்டையாய் நாம் நம்பி இருக்கிற துருகமாய் இருப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நாம் இந்த பாடலை பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என்று சொல்லி நாம் பாடி ஆண்டோட நாம் கையை உயர்த்தி சொல்லுவோம்.
நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், என் அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீர் என் கண்மலை, கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், நான் நம்பும் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. கையை உயர்த்தி சொல்லாமா? என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். பலமா கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. பாடுங்க. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். சொல்லுங்க. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீரா. நல்ல கரம் தட்டி பாடும். கண்மலையானவர் உயர்த்தப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீர் என் கண்மலையோ, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், என் அடைக்கலம், இரட்சண்ய
என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கைகளை தட்டி நாம் பாடும். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும்போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும்போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டி. உயரத்தில் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விடு. சொல்லுங்க. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். சொல்லுங்க பாப்போம். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து என் கரம் கரம் கொடுத்து தூக்கி விட்டி. உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து. எத்தனை பேர் சொல்லுங்க. உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டி. என் பலனாகிய கர்த்தாவே, நான் கையை உயர்த்தி சொல்லுவோம். துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரின் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய நம்முடைய பலனாகிய கர்த்தர். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்த போகிறீங்க? கரம் உயர்த்தி எத்தனை பேர் ஆண்டவரை ஆராதிக்க போறீங்க? என் பலன் நீர் ஆண்டவரே, என் துருகம் நீர் ஆண்டவரே, என் கேடகம் நீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, தாவீது சொல்கிறார், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் நெருக்கத்திலிருந்து என்னை விசாலத்துக்கு கொண்டு வந்தார். ஓ ஆபத்து நாளிலே எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி வந்தார்கள்,
கர்த்தர் எனக்கு ஆதரவா இருந்தார். ஹல்லேலூயா. பயத்திலே நான் அபயமிட்டேன், கூக்குரலிட்டேன். இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை கர்த்தர் கேட்டாரே, சத்தத்தை கேட்டு கர்த்தர் செவி கொடுத்தாரே. அவருடைய கூக்குரலின் சத்தம் தேவனுடைய காதுல எட்டினது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். யாத்ராமத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தம்மோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார் என்றதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கர்த்தர் பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். மீட்பராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கண்மலையா இருக்க போகிறார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்ல போறீங்க, நீர் என் கண்மலை ஆண்டவரே. ஓ நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்க, என் கண்மலை நீர் ஆண்டவரே, என்னை ரட்சிக்கிற ரட்சகர் நீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஓ எந்தன் பலனே, ஓ நான் நம்புகிற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். ஓ கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. ஓ எந்தன் பலனே, எந்தன் துணையே, எந்தன் ஜீவனே, எந்தன் நம்பிக்கை, எந்தன் பலனே, எந்தன் துணையே, எந்தன் ஜீவனே, எந்தன் கையை உயர்த்தி சொல்லுங்க, எந்தன் பலனே, எந்தன் துணையே, எந்தன் ஜீவனே, எந்தன் நம்பிக்கையே. உம் நாமம் போற்றி உம்மையே வாழ்த்தி என்றென்றும் ஆராதிப்போ. உம் நாமம் போற்றி உம்மையே வாழ்த்தி என்றென்றும் ஆராதி. கையை உயர்த்தி சொல்லுவோம், என்றென்று ஆராதிப்போ, என்றென்றும் ஆராதிப்போ, என்றென்றும் ஆராதிப்போ, என்றென்றும் ஆராதிப்போ. எந்தன் பலனும் நீரே, துருகம் நீரே, நான் நம்பும் தெய்வம் நீரே. எந்தன் பலனும் நீரே, துருகம் நீரே, நான் நம்பும் தெய்வம் நீ. கையை உயர்த்தி சொல்லும், எந்தன் பலனே, எந்தன் பலனே, எந்தன் துணையே, எந்தன் ஜீவனே, எந்தன் நம்பிக்கையே, எந்தன் பலனே, எந்தன் துணையே, எந்தன் ஜீவனே, எந்தன் நம்பிக்கையே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதை. கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்லுவீங்க, உம்மோடு உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகா. ரெண்டு கையை வைத்து சொல்லுவோம், மோடு மோடு செல்லவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. எந்தன் பலனும் நீரே,
நம்பும் தெய்வம் நீ. எத்தனை பேர் சொல்வீங்க நான் நம்புகிற பலன் எந்த பலனும் நீரே, துருகம் நீரே, நான் நம்பும் தெய்வம் நீரே. என் நாமம் போற்றி உம்மையே வாழ்த்தி என்றென்றும் மாறா நாமம் போற்றி உம்மை கையை உயர்த்தி சொல்லுவீங்களா? என்றென்றும் மாறா ஆண்டவரே எப்போதும் உம்மை ஆராதிப்பேன், என்றென்றும் ஆராதிப்போ, என்றென்றும் ஆராதிப்போ, என்றென்றும். உள்ளத்தின் ஆழத்தில் எதிர பேர் ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்க, ஆண்டவரே என்றென்று மாறா. ஓ ஆண்டவரே, எங்கள் பலன் நீர் தான்ப்பா. உன்னுடைய நாமத்தை போற்றி என்றென்றும் வாழ்த்தி ஆராதிக்க. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை வேளையில கூட உம்மோடு செலவு செய்கிற இந்த நிமிடங்கள் எங்களுக்கு வீணல்ல. மனிதர்களோடு நாங்கள் செலவிடுகிற நேரங்கள் ஒருவேளை அது வீணாய் போகலாம். ஓ அதற்கு பலன் இல்லாமல் போகலாம், அதற்குரியது வராமல் போகலாம், அதில் ஏமாற்றம் வரலாம், அதுல தோல்வி வரலாம். ஆனால் உம்மோடு நாங்கள் செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடம் அது வீணானதல்ல. எங்களை ஆறுதல் படுத்துகிற, எங்களை பலப்படுத்துகிற உம்முடைய பிரசன்னம், ஓ எங்களை உறுதிப்படுத்துகிற, எங்கள் கால்களை ஸ்திரப்படுத்துகிற உம்முடைய பிரசன்னம், ஓ உம்முடைய வார்த்தையினாலே, உம்முடைய பிரசன்னத்தினாலே, ஓ எங்களை உறுதியாய் நிற்க பண்ணுகிற உம்முடைய கிருபை. ஓ ஹல்லேலூயா. எங்கள் கண்மலை நீர் தான். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்வீங்க, என் கண்மலையாகிய கர்த்தர் நீர் கிறிஸ்து. ஓ உம்மிலே எங்களுடைய அஸ்திபாரம் உள்ளது ஆண்டவரே. ஓ உம்மிலே நாங்கள் நிலைத்து நிற்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவர் உண்மையை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? என்றென்று உண்மை ஆராதிக்க நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் எல்லா நெருக்கத்திலையும் காண்கிற தேவனாய் நீர் இருக்கிறேன். என் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்கிறேன். இந்த மாதத்திலே நான் எதெல்லாம் தோற்று போய் ஆண்டவரே, போன மாதத்தில் எதெல்லாம் நான் ஆண்டவரே, எதெல்லாம் நான் ஆண்டவரே, ஓ நான் ஜெயிக்க முடியாத அளவுக்கு, ஜெயம் கொள்ள முடியாத அளவுக்கு தோல்வியை சந்தித்தனோ, இந்த மாதத்திலே நீர் என் கண்மலை, என் பட்சத்தில் இருக்கிறீர். ஓ நீர் என் துருகம், நீர் என் கேடகம், நீர் என் பலனாய் இருக்கிறீர். என் பலனாகிய கர்த்தா, என் பலனாகிய கர்த்தாவே. மாதத்தில் கர்த்தருடைய பலத்தினால் என்னை இடை கட்டுவீராக. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேட்பீங்க, ஓ ஜெயமாய் மாற்றுங்க, வெட்கத்தை அவமானத்தை கர்த்தர் களிப்பாய் மாற்றுவீராக. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் நம் பட்சத்தில் இருந்து நமக்கு எல்லா கோணலானவர்களை செவைப்படுத்துவா. ஓ கரடுமுரடான பாதைகளை நேராக்குவா. ஓ ஹல்லேலூயா. குழப்பத்தை கர்த்தர் சமாதானமாய் மாற்றுவா. எத்தனை பேர் இந்த தெய்வத்தை ஆராதிப்பீங்க? இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு கூட எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் நீர் என்னோடு கூட இருக்க போகிறீர் ஆண்டவர். ஓ எந்தன் பலனும், எந்தன் பலனும் நீரே, துருகம் நீரே, நான் நம்புகிற தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. எந்தன் பலனும் நீரே, துருகம் நீரே, நான் நம்பும் எத்தனை பேர் அறிக்கை செய்வீங்க? நான் நம்புகிறவர் நீரே, எந்தன் பலனும், நான் நம்புவதற்கு தகுதி உள்ளவர் துருகம் நீரே, நான் நம்பும் தெய்வம் நீரே, எந்தன் பலனே, எந்தன் ஜீவனே, எந்தன் ஜீவனே, எந்தன் நம்பிக்கை, எந்தன் பலனே,
சொல்லுவோம். பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. பெரியவரின் உயிரே நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி. ஓ, சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது நமக்கு நெருக்கத்திலிருந்து விசாலத்தை கொடுக்கிற தேவன். ஓ ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தரே தஞ்சமாயிருக்கிறவர். எத்தனை பேர் கையை வைத்து சொல்லுவீங்க? இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டாரே, உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தாரே, தம் ஜனத்திற்கு ஓ அவர்கள் கதறுகிற அடிமைத்தனத்திலிருந்து கத்துகிற அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கு எத்தனை பேர் பெருமூச்சை விட்டு கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவரே என்னால முடியலப்பா, என்னால எதுவுமே செய்ய முடியல என்று சொல்லி ஒருவேளை பெருமூச்சிட்டு கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா, ஓ கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே என் பலன் நீங்க தான்ப்பா, என் பலன் நீங்க தான் ஆண்டவரே, என் பலன் நீங்க தான் ஆண்டவரே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உண்மையே நோக்கி பார்க்கிறேன், உண்மையிலே அன்பு கூறுகிறேன். எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புகிறார்கள், பிசாசு எனக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டே இருக்கிறான். என்னால முடியல. ஓ ஹல்லேலூயா. இந்த பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிற எனக்கு அருமையான சகோதரியே சகோதரனே, ஓ நீ இடுகிற பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்ட அந்த ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு முன்பாக நீ அவருடைய ஓ சமூகத்திலே இடுகிற பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறார். God is listening. ஓ கர்த்தர் அவருடைய செவிகளினாலே உன்னுடைய பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். உன் கண்களில் இருந்து வருகிற கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மீட்பை உண்டு பண்ணினார். நான் சொல்லுகிறேன், இந்த சூழ்நிலையில் இருந்து உனக்கு கர்த்தர் ஒரு மீட்பை உண்டு பண்ண போகிறார். ஓ இந்த வனாந்தரத்துல, ஓ இந்த அடிமைத்தனத்துல நீ இருப்பாய் என்று சொன்னான். உன்னுடைய சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உன்னை மீட்டெடுக்க இந்த மாதத்துல ஓ உன்னை கர்த்தர் உனக்காக தன்னுடைய கரத்தை நீட்டி ஓ உன்னை தூக்கி எடுக்க போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த ஆண்டவரை உயர்த்த கையை உயர்த்தி சொல்லுங்க. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. கையை வைத்து சொல்லுங்க. அரசாளும் தெய்வம் அப்பா
பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாளும் கையை வைத்து சொல்லும் கடைசியா, அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இந்த மாதம் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஓ அரசாளுவீராக, ஓ ஆட்சி செய்வீராக. ஓ உம் நாமத்தை சொல்லி உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்துகிறோம். ஓய்வின்றி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தர் எங்களை பாதுகாப்பீர் என்று சொல்லி நம்புகிறோம். உம்முடைய பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களோடு கூட இருங்க. கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். உங்கள் யாவரும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்ம மத்தியில் இருந்து நம்மோடு கூட கிரியை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். சபையின் அறிவிப்புகளை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் இங்கே பின்னி காலனியில் வைத்து மாதாவரத்தில் இந்த பிருத்திவி சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் ஒரு இடத்துல வைத்து நாம் இந்த ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் யாவரும் இதில் பங்கு பெறும்படியாக உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்பை அழைக்கிறேன். நீங்கள் வாங்க, இங்கே அக்கப்பங்கத்தில் இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த ஆராதனையில் வந்து பங்கு பெறுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் உபாச ஜெபம் இங்கே நடைபெறுகிறது. அநேக ஜெப குறிப்புகளை அநேகர் அனுப்புகிறார்கள். அந்த ஜெப குறிப்புகளை வைத்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அநேக ஜெப குறிப்புகளுக்கு பதில் சொல்லி அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு ஏதாகிலும் ஜெப தேவைகள் இருக்கும், உங்களுக்கு ஏதாவது விண்ணப்பங்கள் இருக்குன்னு சொன்னால், இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஜெப குறிப்புகளை எங்களுக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணி சொல்லலாம். இல்லை உங்களுக்கு ஜெபம் பண்ணணும், ஃபோன்லேயே ஜெபம் பண்ணணும்னு சொன்னால் கூட உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நீங்கள் இந்த ஜெபத்தில் பங்கு பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி காலையில் திருவிருந்தனை கூட மாதத்தின் முதல் நாள் ஆண்டுடைய பிரசன்னத்திலிருந்து ஆரம்பிப்பதற்கு அது மிகவும் நல்லதாக இருக்கும். அதனால் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் ஒவ்வொரு மாதம் முதல் நாளிலே மார்னிங் டிவோஷன் வாக்குத்தத்த ஆராதனை இங்கே நடைபெறுகிறது. அதிலே நீங்கள் வந்து பங்கு பெறும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அறிவிப்புகள்லாம் கேட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு வருவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மாதாவரத்தில் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால், ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு அதனுக்குரிய அட்ரஸ் லொக்கேஷன் அங்கே போட்டிருக்கோம். அந்த லொக்கேஷனை பார்த்து நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே கடந்து வரும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டுடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தையை கேட்டு நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து போவோம். இந்த மாதத்துக்கென்று ஆண்டவர் என்ன கூறியிருக்கிறார் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட கொஞ்சம் விளக்கமாய் இதை பேசி சுருக்கமாய் அதை நான் முடிப்பேன். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் நாம்
நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளையில் உடைய சமூகத்தில் வருகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் ஆண்டவரே இந்த வார்த்தையை பிரயோஜனமுள்ள ஒரு வார்த்தையாய் நீ மாற்றி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அந்த வல்லமை எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். உடைய வார்த்தையின் கிரியைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவர் என்னோடு கூட பேசணும்னு சொல்லி விரும்புகிறார்களோ, இந்த காலை வேளையில் கர்த்தர் நீர் அவர்களோடு கூட பேசும்படி இப்படி சமூகத்தில் நாங்கள் கேட்குறோம். ஆண்டவரே, என்னை மறைத்து கர்த்தர் நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் நீதிமொழிகளை எடுத்து நாம் வாசிக்கலாம். அதுக்கு முன்பாக சங்கீதத்தை நான் 1ஆம் தேதி காலையில் ஆண்டவர் இந்த சங்கீதத்தை எனக்கு ரொம்ப அது என்னோட கூட பேசினதுனால அந்த சங்கீதத்தை வாசித்தேன். அதிலிருந்து அப்படியே வாசித்து விட்டு நாம் நேரடியாக ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். சங்கீதம் 143 8ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்திருக்கிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாய் கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவியை என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடிமை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்னோடு கூட பேசினபடினாலே இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதிகாலையே உம்முடைய கிருபையை கேட்க பண்ண நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இந்த காலை வேளையில் அவருடைய கிருபையை கேட்க பண்ண போகிறார். நாம் சொல்ல போகிறோம், உண்மையை நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நாம் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே, நான் எப்படி இந்த மாதத்திலிருந்து நான் நடக்க வேண்டும், அந்த வழிகளை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். நீங்கள் கமிட் பண்ண ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, என் ஆத்துமாவை உம்மிடத்தில் நான் உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாய் கொள்ளுகிறேன். நாம் பாடினோம். அதுபோல் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கண்மலையாக இருக்கிறார். அவர் நமக்கு மறைவிடமாய் புகலிடமாய் இருக்க போகிறார். நாம் அவரை நம்பி இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, எதெல்லாம் பிரியமானதோ அதை எனக்கு செய்வதற்கு நீர் எனக்கு உதவி செய்ய. தேவன் உம்முடைய நல்ல ஆவியை எனக்கு செம்மையான வழியிலே நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவி, ஆண்டுடைய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை செம்மையான பாதையிலே நடத்தும்படியாய் நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாய் இன்றைக்கு அவர் வைத்திருக்கிற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் வழங்க பண்ணுவார். நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே, எனக்கு போதிங்க, எனக்கு புத்தி சொல்லுங்க அப்பா, உமக்கு பிரியமானதை எனக்கு கற்றுக் கொடுங்க, உம்முடைய கிருபையை கேட்க பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு என் ஆத்துமாவை நான் உமக்கு நேரம் உயர்த்துகிறேன், நான் உண்மையை நம்பியிருக்கிறேன். அந்த இருதயத்தோடு கூட இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் இந்த வார்த்தையை கேட்போம். பாருங்கள், தாவீது தன்னுடைய சூழ்நிலையிலிருந்து இந்த வார்த்தைகளை சொல்லி பாடியிருக்கிற இந்த சங்கீதத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணி நான் உமது அடியேன். நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் உம்முடைய அடியேனாக இருக்கிறேன். நீர் எனக்கு என்ன பண்ணுங்க, உம்முடைய கிருபையை கேட்க பண்ணுங்க. உம்முடைய வார்த்தையினால என்னை ஆண்டவரே போதித்து நடத்துங்க. உம்முடைய பிரியமான வழியிலே என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்துக்க. இப்பொழுது நாம் நீதிமொழிகளை, நம்முடைய வேதத்தை நீதிமொழிகள் நேராய் திருப்பி நாம் நீதிமொழிகளிலிருந்து கர்த்தர் இந்த மாதத்துக்கு என்று நமக்கு கொடுத்த வார்த்தையை
நாம் கேட்டு இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்வோம். நம்ம எல்லாரும் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 1ஆம் தேதி காலையில் இதை பேசினேன். அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லி இந்த வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். நான் சொன்னேன் 1ஆம் தேதி காலையில், இந்த உலகத்தில் எல்லாமே ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னு சொல்லி தான் எல்லாருக்குமே ஒரு விருப்பம் உண்டு. அது பலனாக இருக்கட்டும், அது சக்ஸஸாக இருக்கட்டும், எல்லாரும் என்னத்தை எதிர்பார்ப்பான் அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தை எடுத்தால் அந்த காரியத்தினுடைய முடிவு வேகமாய் துரிதமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் நடக்க வேண்டும் சொல்லி என்ன பண்ணுவாங்க, அதை குறித்து நினைப்பார்கள். அது அப்படி தான் அவங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி விரும்புவார்கள். இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாமே வேகமாய் நடக்கணும், எல்லாமே ஸ்பீடாக நடந்துடணுன்ற அந்த எதிர்பார்ப்பை தீவிரமாக நமக்கு நிறைய மீடியாஸில் பார்க்குறோம். எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கு எவ்வளோ சீக்கிரமாக அதை செய்யணும் அப்படின்பதை குறித்து நிறைய காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதை தான் இந்த 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நாம் பார்க்குறோம். உலகம் சொல்லி கொடுக்குற விதமாய் நமக்கு இந்த வேத வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கல. இந்த வசனம் சொல்லியிருக்கிறபடி சாந்தம் உள்ளவன் உத்தமன், மனதை அடக்குகிறவன் உத்தமன். அப்போ இந்த பொசிஷன் என்னன்னா, உத்தமனாய் விளங்குவதற்கு கர்த்தர் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் இந்த வார்த்தையில சொல்லியிருக்கிறார். ஒரு நல்ல பலவானாய் இருப்பதை பார்க்கிலும் ஒரு 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 அமைதி உள்ள மனதை அடக்குகிற மனுஷனாய் இருந்தால் அது கர்த்தருடைய பார்வையில் உத்தமமாய் இருக்கிறது. இன்னைக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்ல பலனாக இருக்கணும், ஒரு ஹீரோ மாதிரி இருக்கணும், ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்னா அந்த தோற்றத்திலையும் சரி எல்லாவற்றிலையும் அப்படி ஜெய்ஜாண்டிக்காக ஒரு வாரியரை போல இருக்கணும்னு விரும்புகிறதை விட அப்படிதான் இந்த உலகம் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுது. ஆனால் பெட்டர் a patient person than a warrior, one with self control than one who takes a city. அதான் ஆங்கிலத்தில் அந்த வசனம் சொல்லுகிறது. நாம் இந்த பொறுமை, மனத்தாழ்மைன்னு சொல்லலாம், இல்லை சாந்த குணம் சொல்லலாம், இல்லை மனதை அடக்குகிற காரியத்தை வைத்து கூட இதில் சொல்லலாம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு இதிலிருந்து சில போதனைகளை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். பொறுமையினுடைய அந்த வல்லமை, அந்த அந்த பவர் ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோலை குறித்து நாம் இன்றைக்கு இந்த காலையில் நாம் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையை அது எப்படி மாற்றிவிடும், இவ்வளோ காலம் நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம், எவ்வளோ அவசரமாக உலகம் சொல்லுகிறது கேட்டு அதுபோல அதை நாம் வேகத்தோடு இல்லை வெளித்தோற்றமாய் நாம் நல்ல வாரியரை போல இருப்பதற்கு நாம் விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம எப்படி இருக்க விரும்புகிறா என்று சொல்லி நாம் பார்த்தோம்னு சொன்னால், இன்னைக்கு இந்த காலை வேளையில் நாம் வாழ்க்கையை வாழும் பொழுது நம்ம பெட்டர் பேஷண்ட் பர்சன், நம்ம ஒரு பொறுமுள்ள மனுஷனாய் வாழ கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு போதிக்க வருவார். 143ஆம் சங்கீதத்தில் நாம் கேட்டது போல், ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு நீங்கள் போதிங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கேட்டோம். உமக்கு பிரியமான வழியை எனக்கு போதித்தருளும் அப்படின்னு சொல்கிறேன். நான் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் அப்படின்னு நம்ம இப்போ சொன்னோம். அதுபோல் இப்பொழுது ஆண்டவர் இந்த காலை வேளையில் நாம் உயர்த்தினபடினாலே, நாம் அவர்கிட்ட கேட்டிருக்கிறபடினாலே ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தை தெரியுமா கொடுக்குறாரு, நம்முடைய மனதை எப்படி அடக்க போகிறோம். how we are going to control our heart. போன வாரங்கள்லாம் நாம் பார்த்தோம், இருதயங்களை குறித்து நாம் பார்த்தோம். வழுவி போன இருதயம், பொல்லாத இருதயம், என்ன தீங்கு செய்கிற இருதயம், இப்படி 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 பலவிதமான இருதயங்களை குறித்து கர்த்தர் எப்படிப்பட்ட இருதயங்கள் உள்ளவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், எப்படிப்பட்ட ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள் என்பதை சொல்லி நாம் பார்த்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய மனதை, கொஞ்சம் ரிலேட்டடாக தான் இந்த வசனங்களும் இருக்கிறது, மனதை அடக்குகிறவன் உத்தமனாய் எப்படி மாறுகிறான். இந்த மாதத்திலிருந்து ஆண்டவர் நம்ம எப்படி இந்த வாழ்க்கையை அணுகுவதற்கு நம்ம எப்படி ஆண்டவர் இருக்க விரும்புகிறார். ஒரு பட்டணத்தை பிடிக்கிறவனை போல ஒருவனாய் இருக்கணுமா, இல்லை நம் மனதை அடக்கி கொள்கிற ஒரு மனுஷனாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறாரா என்பதை சொல்லி நாம் இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்கிறோம். இதில் வேதத்திலிருந்து அநேக
எக்ஸாம்பிள்ஸில் நான் வந்து 1ஆம் தேதி காலையில் சொன்ன ஆபிரகாமை குறித்து, யோசேப்பை குறித்து, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நான் உங்களுக்கு சொல்லி சில உதாரணங்களோடு கூட இன்றைக்கு உங்களிடத்தில் நான் முடிக்கப் போகிறேன். இந்த பொறுமையும் இந்த மனதை நாம் அடக்கும் பொழுது நமக்கு என்ன ஆவி கிடைக்கிறது, நமக்கு எப்படிப்பட்ட கனிகள் நம் வாழ்க்கையில் வருகிறது என்பதை குறித்து நான் கலாத்தியரிலிருந்து 5ஆம் அதிகாரம் 22, 23 எடுத்து நான் சொன்னேன். ஆவியின் கனிகள் இந்த பொறுமையானது கிரியை செய்யும் போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதை குறித்து நான் சொல்லுகிறேன். இந்த பொறுமை விசுவாசத்தில் நம்மளை எப்படி வளர வைக்கிறது என்பதை குறித்தும் அதனுடைய சுபாவங்கள் நமக்குள்ளே மாறும்பொழுது என்னெல்லாம் நடக்கும் என்பதை குறித்தும் நான் உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நாம் ஆபிரகாமை குறித்து நாம் பார்த்தோம். அதில் நாம் வாசிக்கலாமா வசனத்தை? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-4. இதில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தாரையும் உன் தகப்பனின் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். இந்த வசனம் பாருங்க, லோத்து அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். ஏறக்குரிய 75 years when God promised him. ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது ஏறக்குரிய அவனுக்கு 75 வயதுகள் ஆயிற்று. அப்போ இந்த வாக்கு தத்தங்களுக்காக அவன் பொறுமையோடு நீங்கள் அநேக சம்பவங்களை இந்த ஆதியாகமத்தில் இதுக்கப்புறம் நான் சொல்லுகிறேன். 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 வரைக்கும் நிறைய காரியங்களை நாம் சூழ்நிலைகளை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம் பார்க்குறோம். கிட்டத்தட்ட 12 20ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆபிரகாம் எப்படியெல்லாம் அவன் சூழ்நிலைக்குள்ள அதில் எத்தனை வருஷங்கள் கடந்து போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 25 வருடங்கள் கடந்து போயிடுச்சு. அவன் 75 வயது இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், உனக்கு நான் என்ன பண்ணுவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு. உன்னை ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்களை சபிப்பேன்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தா, இந்த வார்த்தையை கொடுத்த நாளிலிருந்து அதை நம்பி அவன் கர்த்தருக்கு பிரியமான வழியில் அதை கேட்டு நடந்து அவன் வந்த போதும் அவனுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கடினமாயும் கஷ்டமாயும் இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல ஆபிரகாம் பொறுமையுள்ளவனாக இருந்து 25 வருஷங்கள் காத்திருந்து கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறான். 21ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது கர்த்தர் தாம் சொன்னபடியே சாரான் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதியவனாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்துக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கென்று ஒரு குறிப்பிட்ட காலம் என்ன பண்ணுது இருக்குது. அந்த காலத்தை கர்த்தர் நியமிக்கிறார். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எல்லாத்துலேயும் ஒரு அவசரம் நமக்கு இருக்குது, ஒரு வேகம், ஒரு ரிசல்ட் கிடைப்பதற்காக நாம் சீக்கிரமாய் துரிதமாய் சிலதை பெற்றுக்கொள்ளும். சில நேரம் ஆண்டவர்கிட்டே நம்ம முறையிடுவோம், ஆண்டவரை சீக்கிரமாக எனக்கு இதை செய்யுங்க. ஆனால் ஆண்டவருக்கு என்று ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் நம்முடைய வாழ்க்கையில்
நம்மை உத்தமனாய் விளங்க பண்ணும். அந்த நேரம் கர்த்தர் கொடுக்கிற வெகுமதியை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்யும். கர்த்தர் நமக்கு எதை நியமித்திருக்கிறாரோ அதை அடைவதற்குரிய அந்த இலக்கை நாம் அடைந்து சேர கர்த்தர் நமக்கு இந்த குணாதிசயத்தை நமக்குள்ள வைக்க சொல்லுகிறார். எது? மனதை அடக்கும் பொழுது பொறுமையோடு காத்திருப்ப. செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் பேஷன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஒன்ஸ் லைஃப். ஒருவருடைய வாழ்க்கையில் அது மிகவும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. பீயிங் பேஷண்ட் மீன்ஸ் ட்ரஸ்டிங் காட்ஸ் டைமிங். ஆண்டுடைய நேரத்தையும் அவருடைய திட்டத்தையும் நம்ப வேண்டும். இதுதான் முதலாவது நான் உங்களோடு கூட சொல்லப்படும். வாட் இஸ் பீயிங் பேஷண்ட் இன் ஃபெய்த் அப்படின்னு சொன்னால், அவருடைய நேரத்துக்காக அவருடைய திட்டத்திலே நின்று அவரை நம்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு இந்த பொறுமை நமக்கு மிகவும் அவசியம். வேகமாய் சிலதை முடிப்பதற்காக குறுக்கு வழியில் நம்மளால் போக முடியாது. நாம் அடைய வேண்டிய விஷயத்தை சில நேரங்களில் அதனாலே அடைய முடியாமல் போகிறது. ஸோ பீயிங் பேஷண்ட் இன் ஃபெய்த் மீன்ஸ் ட்ரஸ்டிங் இன் காட்ஸ் டைமிங் அண்ட் ஹிஸ் பிளான். அவருடைய சித்தத்தையும் அவருடைய நேரத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா ஆபிரகாமுக்கு சூழ்நிலை ஒரே நேராக ஸ்ட்ரெயிட்டாக போகலை. சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலைகள், அன்சர்டனாக சில காரியங்கள் நடந்தது. ஆண்டவருக்கு அதுக்கு முன்பாக அவன் எவ்வளோ காலம் காத்திருந்தான், பிள்ளை இல்லாமல் இருந்தான். ஆனால் நிறைய சூழ்நிலைகள் வந்தபோதும் கர்த்தர் சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றும் வரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய ஒரு தருணம், ஒரு டைம் என்ன பண்ணுது இருக்குது. ஒன்று டைம், இன்னொன்று அந்த பீரியட், வெயிட்டிங் டைம், வெயிட்டிங் பீரியட், வெயிட்டிங் ஆன் காட்ஸ் டைமிங். அதை நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை அதை ரஷ் பண்ணியோ அது நடந்து ஆகணுன்றதுக்காக நம்ம அவசரமாக சில காரியங்களை செய்யும்போது நாம் நம்ம என்ன பண்ண முடியலை. ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. நாம் பொறுமையோடு நீடித்த பொறுமை நமக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனங்கள் நமக்கு என்ன பண்ணுகிறது, நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. இதில் நீங்கள் பாருங்கள், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீதிமொழிகள் 16. நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். சாந்த குணம் உள்ளவன் புத்திமானாக மாறுவான். நீடிய சாந்தம். அப்போ இந்த வெயிட்டிங் பீரியட் சொல்றேன் பார்த்தீங்களா, வெயிட் பண்ணுவதற்கு இந்த நீடிய சாந்தம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம விசுவாசிப்பதற்கு இந்த நீடிய சாந்தம், இது லைஃப்ல நீங்க வாழ்வதற்கு இந்த பொறுமையை எல்லா இடத்துலையும் பயன்படுத்தும் பொழுது, இந்த உலகம் சொல்கிற பொறுமையா எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவேன், எவ்வளோ கால் காத்திருப்பேன், வேற எதனா ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் நிறைய நமக்கு சொல்லித்தரலாம். ஆனால் இந்த காட்ஸ் டைமிங்கை நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியாமல் வெயிட் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த என்டியூரன்ஸ் கிடையல. அந்த என்டியூரன்ஸ் நமக்குள்ளே இல்லை. அந்த நீடித்த சாந்தம், நீடித்த பொறுமை, நீடிய சாந்தம், பொறுமை நமக்கு இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். ஆண்டவருக்கு இந்த குணாதிசயம் அவர்கிட்ட இருக்கு. நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். அதே போல உங்களையும் என்னையும் நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை நடக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை நம்மிடத்துல பேசுகிறார். வாழ்க்கையை அணுகுவதற்கு, வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலையை அணுகுவதற்கு, வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படிக்கு, உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, போதனைகளை, சத்தியங்களை கேட்டு நடக்கும்படிக்கு இந்த நீடிய பொறுமையானது நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ரொம்ப காமா ஆண்டவருடைய சமூகத்தில் வெயிட் பண்ணணும். அவருடைய டைமிங், அவருடைய பிளான், அவருடைய சித்தம், அவருடைய நேரத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஏறக்குறைய நான் சொன்னேன் 75 வயதுல கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். 25 வருடம் கழிச்சு சாராளுக்கு ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தையை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் என்ன பண்ணுகிறார், அதை ஃபுல்ஃபில் பண்ணுகிறார். அவர் சொன்னார், நீ பெரிய ஜாதியாகுவாய், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார். அதே போல் ஆண்டவர் அவர்களை பெரிய ஜாதியாய் நம்ம 21ஆம் அதிகாரத்தில் நாம் அதை பார்க்குறோம். அதே போல் வேதத்தில் யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும்பொழுது
கிட்டத்தட்ட ஆண்டவர் அவனுக்கு சொப்பனம் காண்பிக்கிறார். இதை நம்ம எதில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5-11 பாருங்க, நான் வாசிக்கிறேன். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரனுக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். சிச்சுவேஷன் பாருங்க, பகைக்கிற மாதிரி தான். அந்த ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையின்படி, ஆண்டவர் கொடுத்த சொப்பனத்தின்படி அவன் அதை கேட்டு உள்ளே வரும்போதே பகை உண்டாவது. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்கள் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரனை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் பாதி ஒரு நட்சத்திரமும் என்னை வணங்கினது என்றான். இது அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயும் உன் சகோதரனும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். ஹல்லேலூயா. இதை பாருங்க, இந்த வசனம் கிட்டத்தட்ட 11ஆம் வசனம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனும் அவன் சொன்னதை மனதில் வைத்து கொண்டார். இதெல்லாம் வந்து அவன் தகப்பனார் என்ன பண்ணுறாரு, மனசில் வச்சுக்கிறாரு. ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்கிறாரு, இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. இதுக்கு நடுவே, இந்த தரிசனத்துக்கும் இந்த சொப்பனத்துக்கும் நடுவே ஆண்டவர் கொடுத்த இந்த சூழ்நிலை, இந்த வார்த்தைகள் அவனுக்கு அநேக சூழ்நிலைகளை அவன் வாழ்க்கையில் கொண்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட நாம் 41ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், பஞ்சகாலம் உண்டாகுது. அப்போ இந்த வார்த்தை நிறைவேறும்படியாக அநேக சூழ்நிலை அவன் அடிமையாக மீதியானவர்கள் மூலமாக கொண்டு போகப்பட்டு விற்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு, ஆனால் அவன் அடிமையாக விற்கப்பட்ட போதிலும் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமை உள்ள ஒரு மனுஷனாய் இருந்தான். மனத்தாழ்மை உள்ளவனாய், சாந்த குணமுள்ளவனாய் அவன் இருந்தபடினால அவன் உத்தமனாய் விளங்கினான் கர்த்தருடைய பார்வையில். இந்த குணாதிசயம் சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற கிருபையின் ஞானத்தையும் கர்த்தர் அவனுக்கு அதிகமாய் அருளினார். அதை தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். 41ஆம் அதிகாரத்தில் 1-57 வசனம் இருக்குது. அதை நீங்கள் படித்து பார்க்கும்போது தெரியும். பஞ்சகாலம் உண்டாகிறது, கர்த்தர் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிற ஒரு காலம் அந்த இடத்துல வந்துச்சு. there is a timing. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, patience, trusting God and being patient is what அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அது trusting in God's timing. இப்போ ஆண்டவர் சொன்னதை நம்பி கடைசி வரைக்கும் அவன் அந்த சொப்பனத்தில் உறுதியாக இருந்தான். கர்த்தர் சொன்னதை கேட்டு அதை பார்த்துருக்கிறான். அதை பார்த்ததுனால அவன் உறுதியாக இருக்கிறான் கடைசி வரைக்கும். பாருங்க, கர்த்தர் எத்தனையோ சூழ்நிலை, uncertain circumstances came into his life, but still God was faithful. God has made him very patient. மனத்தாழ்மை உள்ளவனாய், அவன் நீடிய பொறுமை உள்ளவனாய் இருந்து அவன் கடைசியில் பாருங்க, கர்த்தர் சொன்னதை அவன் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு இந்த பொறுமை மிக பெரிய கிரியையை நடப்பிக்கிறதை நாம் இந்த வசனங்களில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல தாவீது அவன் ராஜாவா ஆவதற்கு 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலிருந்து 1-13 வரைக்கும், அப்புறம் 2ஆம் அதிகாரம் சாமுவேல் 1-7 வரைக்கும், 2 சாமுவேல் 1-7 வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசனத்தில் சொல்லுகிறார், அவனை ராஜாவாக்கும்படி ஆண்டவர் அவனை என்ன பண்றார், தெரிந்து கொள்ளுகிறார். சாமுவேல் என்ன பண்றான், அபிஷேகம் பண்ணுகிறான். சாமுவேல் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான். அபிஷேகம் பண்ணால் அதை நிறைவேறுவதற்கு ஆண்டவருக்கு தாவீதுக்கு அநேக சூழ்நிலை வந்தது, ஆனால் அதை நிறைவேற்றுகிறார். நான் சொல்றேன், கிட்டத்தட்ட மோர் தென்
இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷங்கள் காத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஆண்டுடைய நேரம், ஆண்டுடைய வாக்கு தத்தம், ஆண்டுடைய கண்ணோட்டம் உங்க மேல நீங்க உத்தமனா இருக்கணும் அப்படின்பதற்கு நீங்க அவருடைய வார்த்தையை நம்பி அவருடைய நேரத்தை அவர் திட்டத்துக்குள்ளே நின்று எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் பொறுமையோடு, நீடிய பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் நியமித்த திட்டத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற அது ஏதுவாக. It destroys the plan of God if you rush or if you make yourself hurry. அதை நீங்கள் துரிதமாக நடக்கணுன்றதுக்காக வேக வேகமாக சிலதை நீங்கள் பைபாஸ் பண்ண நினைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பொறுமை உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போகும் பொழுது நீங்கள் அடைய வேண்டிய அந்த டெஸ்டினேஷனை அடைய முடியாமல் போகும். நீங்கள் போய் சேர வேண்டிய அந்த முடிவை நீங்கள் அடைய முடியாமல் போகும். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களால் அடைய முடியாமல் போகும். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த பொறுமையை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும். நீடிய சாந்தமுள்ள குணத்தை, அதான் நீதிமொழிகள், பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். எந்த சூழ்நிலையாலும் உங்கள் மனதை அடக்கும் செல்ஃப் கண்ட்ரோலை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முக்கியத்துவப்படுத்தும் பொழுது, நீடிய பொறுமை, பேஷன்ஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் முக்கியப்படுத்தும் பொழுது, நான் சொல்கிறேன், இந்த பொறுமை உங்களுக்கு ஒரு என்டியூரன்ஸை கொடுக்கும். அது உங்களை நீடிக்க பண்ணும். அது வாக்குத்தத்தத்துக்கு நேராக உங்களை கொண்டு போகும். இது இன்னும் உங்களை ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய நன்மையும் நம்ப வைக்கும். அந்த பொறுமை என்ன பண்ணும், அந்த சூழ்நிலை கடந்து போக பண்ணும். அந்த சூழ்நிலை கடந்து போகும்போது நீங்கள் எந்த இடத்துக்கு நீங்கள் போக வேண்டுமோ அந்த இடத்துக்கு அது உங்களை கொண்டு போகும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், சாராளுடைய வயிற்றில் வயது சென்றவளாய் இருந்தும் அவளை கற்பவதியாய் கர்த்தர் அவளுக்கு கடாட்சமானா. கர்த்தர் அவளுக்கு ஒரு பிள்ளையை கட்டளையிட்டார். ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை கட்டளையிட்டார். ஏறக்குறைய 75 வயதில் சொன்ன வார்த்தையை 100 வயதில் நிறைவேற்றுகிறார். 25 வருடம் அன்சர்டனான சர்க்கம்ஸ்டன்ஸ் சூழ்நிலைக்கு வந்தது. யோசேப்புக்கு 13 வருடங்கள் கர்த்தர் சொப்பனம் கொடுத்து, அவன் ராஜாவுக்கு அடுத்தபடியாய் அவன் ஒரு இடத்துல வைக்கப்படுகிறான். சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற எப்போ? அந்த பொறுமை, நீடிய சாந்தம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலன்னு சொல்கிறேன், நம் வளருவதற்கு நாம் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆவி பொறுமை, இந்த ஆவியின் கனி, ஸ்பிரிட், இந்த ஃப்ரூட் நமக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த பொறுமை நமக்குள்ள பூரண கிரியைகளை செய்யும். ஹல்லேலூயா. Now you can take better decisions to face this life. இந்த வாழ்க்கையை சந்திப்பதற்கு பொறுமையோடு நீங்கள் சொன்னால் ஒரு நல்ல முடிவுகளை உங்களால் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே எடுக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, அது நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு பெரிய சமாதானத்துக்கு நேராக உங்களை வழி நடத்தும். ஹல்லேலூயா. இந்த பொறுமைக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவரே, இந்த நீடிய சாந்தம், மிகுந்த பொறுமை எனக்கு தேவை ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இந்த பொறுமையை ஆண்டவரே நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல் விசுவாசத்தில் பொறுமையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ட்ரஸ்டிங் God's sovereignty, goodness and His love. அவருடைய நன்மை, அவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்பி, ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மை கடந்து வர பண்ணித நம்பி நம்ம சில நேரங்களில் நம்ம புரிந்து கொள்கிறது இல்லை. வெயிட்டிங் ஆன் காட்ஸ் டைமிங், ஆண்டுடைய நேரத்துக்கு என்று காத்திருந்து நம்ம ஓடி அதை ரஷ் பண்ணாதபடிக்கு, ஃபோர்ஸ் பண்ணி சில நடத்தணும்னு நினச்சி தோல்வியில் முடிந்து போகாதபடிக்கு, நமக்கு வருகிற சூழ்நிலை, டெம்டேஷன், சேலஞ்சஸில் நம்ம இந்த நம்பிக்கை இழக்காதவர்களாக இருந்து, இந்த நம்பிக்கையில் உறுதியாய் நின்று, நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் காத்திருந்தா. மனுஷனை வந்து டக்குன்னு அவர் எதனா செய்யணும்னா செஞ்சுருக்கலாம். பட் அவர் நீடிய சாந்தமுள்ள தேவனாக இருந்தார். அவர் காலத்துக்காக, நேரத்துக்காக he waited for God's timing. Sometimes we don't have the patience to wait for God's timing. We want everything to be done very fast. ரொம்ப சீக்கிரமாக இதை நடப்பிக்க வேணும்னு சொல்லி நம்ம அநேக சூழ்நிலை நம்ம விரும்புகிறோம். சீக்கிரமாக நடக்கணுன்றது தான் நமக்கு வேணும். ஐயோ, ஏன் இவ்வளோ நாள் ஆண்டவரே, நான் டக்குன்னு இதை என் வாழ்க்கையில செய்ய மாட்டேன். நான் சொன்னேன், தாமதித்தாலும் அதை நிறைவேறும். அதுக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது நான் சொல்கிறேன், கர்த்தர் நம் வாழ்க்கையில் அதை நமக்கு அடைய பண்ணுவா. பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கலாம் தன் மனதை அடக்குகிறவன் தன் பலவான இருப்பதை பார்க்கலாம்.
மனத்தாழ்மையாய் மனதை அடக்குகிறவனாய் இருப்பது அது உத்தமம். ஹோல்டிங் ஆன் டு ஹோப் ஈவன் திங்ஸ் சீம்ஸ் டு பி இம்பாசிபிள். நம்பிக்கையை பிடித்து கொண்டு சூழ்நிலைகள் நமக்கு அது நடக்காது என்கிறது போல இருந்தாலும் பொறுமையோடு கூட ஜபத்தில் வசனத்தை நம்பிக்கொண்டு வார்த்தை நம்ம இந்த மாதிரி பைபிள் கேரக்டர்ஸை நம்ம பார்க்குறோம். இதில் ஆண்டவர் சொன்னதை எவ்வளோ காலகட்டத்தில் நிறைவேற்றுகிறார். அந்த பொறுமையை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். அணுகுகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பொறுமையோடு கூட ஆண்டுடைய நேரத்தை நம்பி அதில் நாம் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு நம்மை அதன் வழியில் நடத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். வேதத்தை தியானிங்க. எந்தெந்த வார்த்தைகள்லாம் உங்களை பொறுமையாக நடக்க பண்ணுகிறதோ அதை விசுவாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். எபிரேயரில் நான் நினைக்கிறேன் 11 இல்லை, அந்த வசனம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பொறுமையானது பூரண கிரியை செய்யும். மன்னிக்கணும், எபிரேயர்னு சொல்லிட்டேன். யாக்கோபுல சிதறடிக்கப்பட்ட யூத ஜனங்களுக்கு விசுவாசத்தை குறித்து யாக்கோபு எழுதுகிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், நீங்க ஒன்றிலும் குறைவில்லாத மனுஷர்களா இருப்பதற்கு கர்த்தர் என்ன பண்றார், உங்களை பொறுமையுள்ளவர்களா இருக்க சொல்ற. பொறுமையானது பூரண கிரியை செய்யும். அப்போ பொறுமையாக இருக்கும் பொழுது நீங்கள் எதுவுமே செய்யணும், ஜஸ்ட் வெயிட் அப்பான் த லார்ட் அண்ட் ஹேவ் ஹோப். ஆண்டவர் மேலே நம்பிக்கையை வைத்து கொண்டு காத்து கொண்டே இருக்கும் பொழுது, நான் சொல்கிறேன், எதை அணுகும் பொழுது பொறுமையோடு கூட நீடிய சாந்தத்தோடு நீ அணுகும் பொழுது அந்த பொறுமையானது பூரண கிரியை உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கும். விசுவாசத்துக்கு நேராக அதை உங்களை கொண்டு போகும். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக இது உங்களை கொண்டு போய் நிறுத்தும். அல்லேலூயா. இன்றைக்கு காலை வேளையில் பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கலாம் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல தாவீதுக்கு சவுலை பழி வாங்குவதற்குரிய நேரம், காலம், சூழ்நிலை இருந்தாலும் அவன் பொறுமையோடு கர்த்தருடைய செயலுக்காக காத்திருந்தான். அவன் பொறுமையாக இருந்தான். He had an opportunity, but his self-control was rewarded. அவனுடைய செல்ஃப் கண்ட்ரோல் அவனுக்கு சரியானதை. He became king of Israel. அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அவன் மாற்றப்பட்டான். ஏன்? பழி வாங்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் பொறுமையோடு காத்துனான். இன்னைக்கு எந்தெந்த விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும், விசுவாசத்தில் பொறுமை, அந்த ஒரு பொறுமையின் ஆவியை பெற்றுக்கொள்ள, அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள மதிகேடனை போல நாம் இல்லாதபடி நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனத்தாழ்மை, என்ன சொல்றது, மனதை அடக்க முடியலன்னு சொன்னா நம் மதிகேடனை போல இருப்போம். புத்திமானாய் இருப்பதற்கு நாம் பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை புத்திமானாய் மாற்ற விரும்புகிறார். சூழ்நிலையை அணுகுவதற்கு கர்த்தர் இந்த பொறுமையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் தவற விட்டோமோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 சொல்லப்பட்டிருக்கிறபடி பேஷன்ஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் ஆர் 2 of the fruits of the spirit. ஆவிக்குரிய கனிகள் இந்த பொறுமை, சாந்த குணம், மனத்தாழ்மை, மனதை கண்ட்ரோல் பண்ணுகிற, செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுகிற இந்த காரியம். ஹல்லேலூயா. தேவ ஞானத்துக்கு நேராக அதை நம்ம கொண்டு போகும். ஞானமுள்ளவர்களாக இருப்பதற்கு, முத்திமானாக இருப்பதற்கு இந்த பொறுமை நமக்கு மிகவும் அவசியம். உத்தமமாய் வாழ்வதற்கு, கர்த்தருடைய பார்வை உத்தமமாய் விளங்குவதற்கு நாம் பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கண்களை மூடி ஜெபம் பண்ண போறீங்க? நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் நான் சொல்லுகிறேன், அப்பா, ஞானமுள்ள மக்கு பிரியமான, நாங்கள் 143ஆம் சங்கீதத்தில் வாசித்தோம், நீர் போதிக்கிற காரியத்தை நாங்கள் கேட்டு எங்கள் ஆத்துமாவை உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதிக்கிற காரியத்தின்படி நீங்கள் எங்கள் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் பலவான்களாக இருப்பதை விரும்புகிறோம். பலவான்களாக இருப்பது, ஆனால் உண்மையான பலம் எது தெரியுங்களா? பொறுமையாக இருப்பது.
பொறுமையாக இருப்பது, அதை நம்மை பலவான அந்த என்டியூரன்ஸ் நமக்கு கிடைக்கும் பொழுது, அந்த சாந்த குணம் நமக்குள்ளே வரும் பொழுது உண்மையான பலவானாகி நாம் விளங்குவோம். கர்த்தர் சொன்ன காரியத்தை நாம் முடிவு பரியந்தம் நிலைத்து நின்று அதிலே நாம் வெற்றி உள்ளவர்களாய் நிற்போம். தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய நேரத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அதுதான் உண்மையான சாந்தம், உண்மையான பொறுமை. அணுகுகிற முறைகளை மாற்றிக்கொண்டு இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, enable us to wait calmly and quietly. நாங்கள் ஆண்டவரே சாந்தத்தோடும் அமைதியோடும் உடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே நீர் நியமித்திருக்கிற அந்த நேரத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வாதமாக மாற்றுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நான் 1ஆம் தேதி சொல்லும்போது சொன்னேன், உங்கள் எண்ணங்களையும் உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய செய்கைகளையும் ஒருங்கிணைப்பதற்கு இந்த பொறுமையானது மிக மிக, இந்த மனத்தாழ்மை, இந்த செல்ஃப் கண்ட்ரோல், பேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. they enable us to wait calmly and quietly. இது நமக்கு பொறுமையையும் அமைதியையும் நமக்கு வாழ்க்கையில் கட்டளையிடும். in difficult times, in difficult situations, in difficult circumstances, they enable us to regulate our thoughts, feelings and actions and makes us to take a good decision, a wise decisions. ஞானமுள்ள முடிவுகளை, இன்னைக்கு அநேக காரியங்களை நாம் தோற்று போகிறது காரணம், சரியான முடிவுகளை எடுக்க முடியாத காரணம் பொறுமை இல்லை. ஆண்டவரே எங்களுக்குள்ள இந்த பொறுமையை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. இந்த ஆண்டவரே ஆண்டவரே அப்பா, மனதை அடக்குவதற்குரிய அந்த ஞானத்தை கர்த்தர் எனக்குள்ள கொடுங்கப்பா. பெரிய சமாதானத்தையும் ஞானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் வாழ்க்கையில் இந்த பொறுமை ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணட்டும். விசுவாசத்தில் வளர்வதற்கு இந்த பொறுமை எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யும்படி எத்தனை பேர் கண்களும் மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்பீங்க? ஆபிரகாமோட வாழ்க்கையில் ஆண்டவரை காத்திருந்தான், கர்த்தர் நிறைவேற்றினீர். உம்முடைய நேரத்துக்கு காத்திருந்தான், நிறைவேற்றினீர். தாவீதை கர்த்தர் உம்முடைய நேரத்தில் ராஜாவாக்கினீர். ஓ ஹல்லேலூயா. ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஆண்டவரே அப்பா வழி இருந்தால், ஆப்பர்ச்சுனிட்டி, ஆனால் நேரம் உம்முடைய நேரத்துக்காக காத்திருந்தான். ஓ ஹல்லேலூயா. உம்முடைய டைமிங், அவசர கொடுக்காக எந்த காரியத்தையும் நாங்கள் செய்து விட அவசரப்பட்டு நாங்கள் உம்முடைய சித்தத்தை குலைக்காதபடிக்கு, உடைக்காதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் எங்களை பொறுமையோடு கூட காத்திருக்க நீங்கள் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களை பொறுமையோடு கூட காத்திருக்க நீங்கள் பண்ணுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க? பொறுமையோடு காத்திருக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இந்த குவாலிட்டிஸ் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த காலை நேரத்தில், இந்த மாதத்தில் நாங்கள் அணுக போகிற எல்லா காரியத்திலும் தேவனுடைய இந்த நீடிய சாந்தம், நீ நீடிய சாந்தம் உள்ளவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். நீ நீடிய பொறுமை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். இந்த குணாதிசயம் எங்களுக்குள்ள இந்த மாதத்தில் காணப்பட எங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்துக்கு என்று நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை ஆண்டவரே, நீதிமொழிகள் 16:31, நீ ஹல்லேலூயா பலவானை பார்க்கிறோம், நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிறோம், தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஹல்லேலூயா. மதிகேடனை போல நாங்கள் இல்லாதபடி ஆண்டவரே, அவசரப்பட்டு இந்த உலகம் சொல்லுகிறதை கேட்டு அவசரப்பட்டு இந்த சாந்த குணத்தை நாங்கள் இழந்து விடாதபடி நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருக்க ஹல்லேலூயா. புத்திமான்களாய் மாறுவதற்கு இந்த பொறுமை அவசியம். விசுவாசத்தில் வளருவதற்கு இந்த பொறுமை அவசியம். நீடிய சாந்தம் அவசியம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக 30 வருஷம் வருவான். அவர் டக்குன்னு எல்லாத்தையும் செஞ்சிருக்கலாம். ஆனால் he waited for 30 years and started his ministry after 30 years. பொறுமையோடு ஆண்டுடைய நேரத்துக்கு என்று அவர் காத்திருக்கிறார். ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க, ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ. இந்த பொறுமையின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு நீ கற்றுக்கொண்டது, வெயிட் பண்ணுவதற்குரிய என்டியூரன்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த குணாதிசயங்களை உண்மை போல நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய ஞானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. பலவானாய் இருப்பதை பார்க்கிறோம், மனதை அடக்குகிறவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கணும், மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு நாங்கள்
இந்த ஆவியை எங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் இப்பொழுது ஜெபிக்கும்போது கர்த்தருக்கென்று நீங்கள் செலுத்த வேண்டிய தசம்பாகங்களை காணிக்கைகளை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். அந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். சபையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தில் பங்கு பெற முயற்சி செய்யுங்க. உங்களை காணிக்கைகளை கைகள் எடுத்து தசம்பாகங்களின் காணிக்கைகளும் நீங்கள் செலுத்தும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்வேன். நல்ல பிதாவை, இந்த அருமையான நேரத்தில் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த ஊழியத்துக்கென்று உதவி செய்கிற ஒவ்வொரு கரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் கையிட்டு செய்கிற பிரயாசங்களும் வேலையிலையும் கர்த்தர் நீர் கூட இருந்து வழி நடத்துவீராக. உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய ஐஸ்வர்யம் அவர்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, உமக்கென்று கொடுக்கிற இருதயத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்துக்கென்று ₹1 கொடுத்தாலும் ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த சத்தியம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த மனத்தாழ்மை, மனசாந்த குணமுள்ளது, நீடிய பொறுமையுள்ளவர்களாக நாங்கள் இருப்ப எங்களை நான் ஒப்பு கூட அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா, யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் பார்க்குற, ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாய் கர்த்தர் நீர் மாற்றி தருவார். கடை படைத்திருக்கிற காணிக்கை தசம்பாகங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, மேற்கொள்ள போகிற எல்லா சூழ்நிலையிலும், அன்சர்டன் சிச்சுவேஷன், சர்க்கம்ஸ்டான்சஸில் பொறுமையோடு கூட அணுகுவதற்கு ஆண்டவரே அவசரப்படாதபடிக்கு புத்திமான்களை நடந்து கொள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை வாழ்த்தி விடைபெறுங்கள். நன்றி.